வெல்கம் டு எல்விஎம் சினிமா. இன்றைக்கி நாம் இந்த திரை விமர்சனத்தில் அறிமுக இயக்குனர் ஜான் கிளாடி இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய பைரி பாகம் 1 அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு புறா வளர்க்குறது தான் அந்த ஊருக்கே ஒரு ஹாப்பி. இந்த சூழ்நிலை நினச்சா கதாநாயகனுடைய குடும்பம் என்ன செய்யுதுன்னா, தாத்தா காலத்துலேருந்து வாழையடி வாழையாக என்ன செய்கிறாங்கன்னா, அந்த புறா வளர்க்குறது, புறா பந்தயத்தில் வந்து ஈடுபடுறது, இந்த மாதிரி தான் அவங்களுடைய வேலையாகும். இப்படி இருந்துக்கிட்டே என்ன செய்கிறாங்கன்னா, தன்னோட குடும்பத்தோட தேவைகள் என்ன, நம்ம தொழில் என்ன அப்படின்றது எந்த கவனமும் இல்லாமல் புறா பந்தயத்தால் என்ன செய்யுன்னா, அந்த குடும்பம் வந்து ரொம்ப நலிவடைஞ்சு போகுது. இதை பார்த்த கதாநாயகனோட அம்மா என்ன செய்யுதுன்னா, நீ இந்த புறா பந்தயமோ புறா வளர்க்குற வேலையை செய்யக்கூடாது, நீ நல்லா படித்து வேறு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க. ஆனால் இருந்து கதாநாயகன் என்ன செய்யணும்னா, இன்ஜினியரிங் படிக்கும்போதும் கூட தன்னுடைய நோக்கமே என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய எய்மே வந்து புறா பந்தயத்தில் வந்து ஜெயிக்கணும், புறாவை நல்ல முறை வளர்க்கணும் அப்படின்றது அவனுடைய எய்மேவும். கதாநாயகன் என்ன செய்ய தன் நண்பரோடு சேர்ந்து அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய வில்லன் பார்த்திங்கன்னா சுயம்பு, அவனை தோக்கடிக்கணும் புறா பந்தயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வேலையில் செய்கிறான். அடுத்தடுத்து என்ன நடக்குது, அவன் நினச்ச மாதிரி புறா பந்தயத்தில் ஜெயிச்சானா அப்படின்றத இந்த படத்தினுடைய மீதி கதையும். இந்த படத்தினுடைய இயக்குனர், அறிமுக இயக்குனர் ஜான் கிளாடி என்ன செஞ்சுருக்காருன்னா, அவரும் இந்த படத்தை நடிச்சிருக்கிறாரு. கதாநாயகனுக்கு நண்பனா ரொம்ப அட்டகாசமான நடிப்பு அவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். கதாநாயகனுடைய நடிப்பும் நல்லாவே இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா, மிச்ச படங்களில் இந்த காட்டிலையும் தமிழ் சினிமாவில் புறாவை பற்றி மாறி அப்படின்னு சொல்லி சில படங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் இதில் இந்த படத்தில் அவர் என்ன ரொம்ப டீட்டெயிலிங்காக ஒரு புறா பந்தயத்துக்கு என்ன மாதிரி செய்யணும், என்ன மாதிரி ரூல்ஸ் இருக்குது, எப்படி பண்ணுவாங்க, எப்படி வளர்க்கணும் அப்படின்றத என்ன செய்ய ரொம்ப டீட்டெயிலாக இறங்கி நல்லா வேலை பார்த்துருக்காருன்னு சொல்லணும். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன செய்யணும், கொஞ்சம் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி முன்ன பின்ன வந்தாலும், அடுத்து செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா பயங்கர லெவலில் இருக்குது. பயங்கர ஃபாஸ்ட்டாகவும் நம்ம எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, எல்லா கேரக்டருமே என்ன செய்யணும் லைவ்னஸாக இருக்குது. அதாவது வந்து நடித்த மாதிரி இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லீடு கொடுத்துருக்காரு. பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காரு. உண்மையிலே அந்த லீடு வந்து மிக எதிர்பார்ப்பான ஒரு லீடு. நமக்கே ஒரு இம்பேக்ட், ஒரு அழுத்தத்தை கொடுக்குது அந்த படத்தை பார்க்கும்போது. நிறைய தமிழ் சினிமா படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2க்கான லீடு கொடுப்பாங்க. என்ன காரணத்துக்காக லீடு கொடுக்குறாங்கன்னே தெரியாது. பட் ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லீடு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சினிமோட்டோகிராஃபியும் சரி, அந்த லைவ்னஸ் நல்லாவே தெரியுது. கிராஃபிக்ஸ் காட்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்தளவுக்கு தெரியலை. மினிமமான பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த படம் வந்து நல்லா தெளிவாக நல்லா நுணுக்கமாக இயக்குனர் பண்ணியிருக்காரு. மியூசிக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த படத்தில். ஒரு அறிமுக இயக்குனர் இந்த அளவுக்கு ஒரு நல்ல படங்களை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பினஸாக இருக்குது இந்த படம் பார்க்கும்போதேவும் நமக்கே புரியுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2023 வந்தக்கூடிய அயோத்தி, பம்பர் அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல படங்கள் வந்த மாதிரி 2024 இப்போ வந்த படங்களில் வந்து பார்த்திங்கன்னா பைரி பாகம் 1 அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அடல்ட் கண்டென்ட் காட்சிகள் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு தோணுதல் மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது, கேரக்டர்ஸ் எல்லாமே என்ன ரொம்ப வலுக்கட்டாயமாக கத்தி பேசுகிற மாதிரி இருக்காது. ஒன்று தான் வந்து மைனஸாக இருக்கிறத தவிர மற்றபடி படத்தில் வேறு எந்த விஷயமும் குறையாக சொல்ல முடியாது. இந்த படத்தை பாருங்கள், படம் எப்படி இருந்துச்சு கமெண்ட் சொல்லுங்கள். மீண்டும் நல்ல வீடியோவை செஞ்சுப்போம். நன்றி, வணக்கம்.